ஆல் மேகசின்ஸ். அது அப்போ நான் வந்து தவறுற குழந்தை ட்ராயிங்கில். கரெக்ட். என்னுடைய முதல் ட்ராயிங் வந்து 1967 வந்தது. அப்பா இருக்கும்போது பத்திரிக்கை 67 என் முதல் ட்ராயிங். அது கூட எப்படின்னா ஓவியரோட சன் அப்படின்ற மாதிரி அது 10 பேர் வந்து ஜெயராஜோட ஹில்டா டாக்டர் கூட வருவார்ல, நான் அதில் தான் சீனியர் 16 வயசு எனக்கு. ஸோ அந்த படம் வந்து எனக்கு அப்போ தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சேர்ந்தேன். ஸோ ஒரு நல்ல வார்ம் வெல்கம் கிடச்சிது ஜேர்னல் சைடில். ஸோ அதே எனக்கு வந்து வந்த அப்புறம் எல்லாத்தையும் மறந்தேன், ஆர்ட்டுக்குள்ளே குதிச்சேன். அதுதான் சொல்லணும். இப்போ சித்திரம் வரைகிறத பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்குது. நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டது உங்கள் அப்பா பாணி சித்திரங்களேவா? இல்லை, அப்படி இல்லை. எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னா, நீங்கள் அந்த டைமில் கண்டெம்பரரி பீரியடாக இருந்த டைமில் ஒரு கோகுலு, ஒரு சில்பி, நம்ம ராஜம், இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் மாதவன் சார் இப்படிலாம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் ஸ்டைல் இருந்தது. அது பிகாஸ் ஆஃப் எதுனால இருந்ததுன்னா, ஒரு ஜேர்னலில் உங்களுக்கு வந்து தனியாக ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக இருந்த இண்டிவிஜுவாலிட்டி இருந்தது இல்லைங்களா, தனித்தன்மையோடு இருந்தது. அது ஒரு காரணம். ஒரு காரணம் என்னென்னா, அங்கே விகடன்னா கோகுலு சில்பி தான், மணியம்னா கல்கி அப்படின்றதும், அப்புறம் மாதவன்னா முரசொல்லி அந்த இந்த எல்லா பத்திரிக்கைகளும் இப்படி ஒரு ஃபார்ம் இருந்தது.